ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அம்மா சமையல் ஈஸி. இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். சூப்பராக டேஸ்டியாக எப்படி ஹோட்டலில் இருக்குமோ அதே மாதிரி வித்தின் 5 மினிட்ஸில் 5 நிமிஷம் தான், அதிகபட்சம் 5 நிமிஷம் தான். ஆனால் டேஸ்ட்டு ஹோட்டலில் தக்காளி சட்னி வைக்கிற மாதிரி நம்ம வீட்டில் வைக்க முடியலன்னு நிறையா பேர் நினைப்பீங்க. அதே மாதிரி ஹோட்டலில் எப்படி வச்சு பேசுகிறாங்க வைப்பாங்களோ அதே மாதிரி செய்ய போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு, வேறு எதுவுமே தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே கிடையாது, வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லா புளிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. அல்லது புளிப்பு நான் சாப்பிட மாட்டேன், புளிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னா பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லா காஞ்சிடுச்சு. செக்கு எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எல்லா வீடியோவும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் செக்கு எண்ணெய் தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் செக்கு இருக்கிறனால நான் செக்கு எண்ணெய் மட்டும்தான், அது நல்லெண்ணெய் மட்டும்தான், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அதுதான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த சன்ஃப்ளவர் ஆயிலோ எதுவுமே, ரைஸ் பிராண்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். முதல்ல எண்ணெயை காய வச்சுட்டு, நல்லெண்ணெயை காய வச்சுட்டு, பட்டை மிளகாயை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பொன்னிறமானோடனே எடுத்துடணும். தனியாக பட்டை மிளகாயை பொரிச்சு எடுத்துறது தான் ஃபஸ்ட்டு இதில் உள்ள இதே. உங்களுக்கு உரப்புக்கு நான் 4 மிளகா போட்டிருக்கேன் 1/4 கிலோ தக்காளிக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு உரப்பு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ, நல்ல உரப்பு என்ன கூட்டிக்கங்க, இல்லை கம்மியாக உரப்பு என்ன குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்மெல், அழகான ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லு நல்லெண்ணெயில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் 3 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன், எந்த ஒரு பொருள் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளித்து விட்றப்போ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இது ஒரு டிப்ஸு. பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்கள் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டா அந்த பொருளை சீக்கிரமாக வேக வச்சிரும். அது எவ்வளோ பெரிய சமையலாக இருந்தாலும் சரி தான், உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த பொருள் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம தாளித்து விடுறப்ப கிரேவி மாதிரி கூட்டாக இருக்கும்ல, அந்த நேரத்தில். இப்போ நான் ஒரு பெரிய பல்லு பூண்டு அப்படியே போட்டிருக்கேன். பூண்டு தயவு செஞ்சு நாட்டு பூண்டு யூஸ் பண்ணுங்கள். மலம்பூடை விட நாட்டு பூண்டு நல்லது. நாட்டு பூண்டு வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. நம்ம நாட்டில் நம்ம ஊரில் எது விளையுதோ அதுதான் நம்மளோட உடம்பை அக்செப்ட் பண்ணிக்கும். மலையில் விளையிற பூண்டை விட நாட்டு பூண்டு தான் நல்லது. அது குழந்தை பெற்றிருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. பால் கொடுக்குறவங்க, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல பால் ஊறும். அதனால் வெள்ளைப்பூடு வந்து நாட்டுப்பூடு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு பூடு ஃபுல்லாக நான் முழுசாக, பெரிய பூடு நாட்டுப்பூடு, சின்ன சின்ன பல்லாக தான் இருக்குது பார்த்துக்குங்க. அதனால் நான் ஃபுல்லாக உரிச்சு போட்டுட்டேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா ரெண்டையும் வதக்கிடுறேன். நீங்கள் அதாவது முதல்ல கூட வெள்ளைப்பூடை போட்டுக்கலாம், ஏன்னா வெள்ளைப்பூடு வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் முதல்ல கூட போட்டு வதக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல்லு இருக்காது. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ போடுறேன் பாருங்கள், எவ்வளோ கருவேப்பிலை எங்கள் வீட்டில் உள்ள கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை நிறைய பிடுங்கி நிறைய சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டேன். அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. கருவேப்பிலைக்குன்று அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நம்ம சேர்க்குற பொருள் தாங்க நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் முடிவு பண்ணும். பேஸே எண்ணெய் தான். என்னை கேட்டால் நல்ல சமையலோட அடிப்படை வந்து எண்ணெய் தான் சொல்லுவேன். ஸோ யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு எண்ணெயில் கவனம் செலுத்துங்க. எண்ணெய் எவ்வளோ கூட நல்லாயிருக்கும், அந்தளவுக்கு நம்ம சமையல் நல்லாயிருக்கும். எண்ணெய் தான் ஒரு சாப்பாடோட சமையலை தூக்கி கொடுக்குறதுக்கும் ஃப்ளாப் பண்ணுறதுக்கும் முக்கியமான ரீசன் எண்ணெய் தான். நீங்கள் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நல்ல கடலெண்ணெய் ஃப்ரை பண்ணி பாருங்கள். செக்கு கடலெண்ணெயில் அந்த ஃபிஷ்ஷு வந்து சுமாராக இருந்தால் கூட அந்த கடலெண்ணெய் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி நல்லா பொரிச்சு எடுக்கிறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெள்ளைப்பூடும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துட்டேன். சூப்பராக தக்காளி, நாட்டு தக்காளி ஆசையாக இருந்துச்சு நாட்டு தக்காளி தான் வாங்கணும்னு. அதனால் வீடியோக்காகவே போயிட்டு நாட்டு தக்காளி நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நிறைய பேர் ரொம்ப புளிக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் நாட்டு தக்காளி நல்லது. நம்ம ஊரில் விளைஞ்சது நாட்டு தக்காளி. பொதுவாகவே நம்ம பக்கத்தில் எது கிடைக்குதோ அதையே எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும்,
நமக்கும் நம்ம உடம்பு நம்ம சுற்றி விளையிறத தான் நம்ம உடம்பு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அக்செப்ட் பண்ணுறத நம்மளும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்ல வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதங்க விட்டுருங்க. ஆனால் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்காதீங்க. எண்ணெயில் ரொம்ப கருவேப்பிலை வந்துச்சுன்னா அதோட நேச்சுரல் ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். அதனால் இப்போது வந்து இந்த நேரத்தில் நம்ம பொரிச்சு ஆல்ரெடி எண்ணெயில் எடுத்து பொரிச்சு வச்சோம் பார்த்திங்களா, அந்த இதை போட்டு வதக்கிக்கிறேன். பட்டை மிளகாயை இது நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கி நல்லா கூட்டு மாதிரி கசிஞ்சு வரும். ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி கூட வச்சுருங்க. நல்லா கசிஞ்சு வரும். வேறு எதுவுமே நம்ம வந்து இந்த இதில் வந்து மிளகா அப்படியே யூஸ் பண்ணவே இல்லை. பட்டை மிளகா தான் நமக்கு காரத்துக்கு. எல்லாமே சூப்பராக நம்ம உடம்புக்கு தேவைப்படுறது வெங்காயம், பூண்டு, நாட்டு தக்காளி, நாட்டு நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் எல்லாமே வந்து ஃபுல்லாமே நம்ம ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், சாப்பாடு அப்படி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தோசை சுட்டு நல்ல தோசையோ இட்லிக்கோ வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி சமையல் எப்படி பேசிக்கான இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ், எப்படி ஈஸி வேலை சமைக்கலாம், எப்படி வந்து நேச்சுரல் ஃபுட்டு சமைக்கலாம், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க போகிறோம். அடுத்து கிச்சன் ஆர்கனைசேஷன், கிச்சன் வந்து எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நம்ம சேனல் அம்மா சமையல் ஈஸி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஈஸி வேலை எப்படி குக் பண்ண போகிறோம், எது பேசிக்காக, அதாவது நிறைய சேனலில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, அது வேணும் இது வேணும் நம்ம எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது இன்றைக்கி, இப்போது இந்த நிமிஷம் நம்ம கிச்சனில் என்ன இருக்கோ அதை வச்சு என்ன சமைக்க முடியும், அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்கோம். வேறு இதையுமே நம்ம வெளியே போய் வாங்கணும், வெளியே இந்த ஃப்ளேவர் வேணும், அது வேணும், இது வேணும், ஆர்டிஃபிஷியலாகவோ அல்லது கடையில் கிடக்கிற திங்ஸை வச்சோ எதுவுமே நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டுக்கு கூட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட என்ன ஃபுட் இருக்கோ அதை வச்சு எப்படி டேஸ்டியாக சமைக்கின்றது ஒன்று தான் நம்மளோடைய நோக்கமே. அதை தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். சூப்பராக வதங்கி அழகாக அப்படி நீட்டாக நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி. நான் இப்போ அந்த ஜாருக்கு மாற்றி ஃபுல்லாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக அரைச்சிருச்சு. இதோட உளுந்து இன்னைக்கு வந்து நான் வந்து பேப்பர் தோசை சுட்டிருக்கேன். பேப்பர் தோசை வித்தது வந்து தக்காளி சட்னி, நாட்டு தக்காளி சட்னி. நாட்டு தக்காளிக்குன்னே ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா ஒரு புளிப்பு சுவை இருக்கும். அது வந்து அது பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறையா பேருக்கு நாட்டு தக்காளி எது பெங்களூர் தக்காளி எதுனே தெரில, பரவாயில்ல. ஆனால் நாட்டு தக்காளிக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டே இருக்கும். அதை வந்து சாப்பிட்றவங்க அதை விடவே மாட்டாங்க. அது கிடச்சிச்சின்னா இப்போலாம் கிடைக்கிறதே ரேராக இருக்குது. இது பேப்பர் தோசை செம்மையாக முருகலாக இந்த மலைக்கு அப்படியே முறுமுறுன்னு சூப்பராக வந்திருக்கு தோசையும். நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஈஸியாக ஒரு 5 minutes சட்னி வச்சுட்டு தோசையை ஊற்றி சாப்பிடுங்க. பேப்பர் தோசை இப்படி ஒரு முறுமுறுன்னு வந்துருக்குது. சூப்பராக தோசை, பேப்பர் தோசை வித் தக்காளி சட்னி சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து கிச்சன் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும்தான், ரொம்ப தேவையில்லாததெல்லாம் இல்லாமல் பேசிக்காக நம்ம வீட்டை வச்சு வச்சு எப்படி சமைக்கிறது, அப்புறம் நம்ம வீட்டை எப்படி நீட்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப வந்து பேசிக் அடிப்படையான விஷயங்களை